மனிதன் சபையானது தன்னுடைய சாயல் இன்னதென்பதை அறிந்து விட்டால் அதற்கு பிறகு தன்னுடைய சாயலுக்கு ஏற்றார் போல செயல்பட ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி கர்த்தர்காண்டி சொல்லுவோம். ராஜானா ராஜா மாதிரி வேலை பாரு, ராஜா மாதிரி இரு. அதைத்தான் பைபிள் சொல்லு. வசனத்தை கேட்கறீல, ராஜான்னு கேட்கறீல, ராஜா மாதிரியே செயல்படு. அந்த இடத்த விட்டு போனவொன்னு சாயலை மறந்துடாத. நீ ராஜா தான், கையை தட்டு, ராஜா தான். உலகத்தில் இருக்க மரணமானது எனக்குள் இருக்கிற ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு இந்த போர்வையை தரித்து கொண்டவர்களாய் இருக்கவே நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் இந்த போர்வையில் நாங்கள் இருந்தாதான் மரணமானது எங்களுக்குள் இருக்கிற ஜீவனாலே விழுங்கப்படும். அப்ப அவ்வளவு பெரிய ரத்தத்தை கொடுத்து இந்த பூமியை மறுரூபமாக்கி அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் பார்ப்பதற்குத்தானே என் மணவாளன் சிலுவையிலே விழாவிலிருந்து கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்தார். தொடர்ந்து நாம் கடந்த 2 வாரங்களாக we are the body of Christ. நம்ம யாரு, நம்ம சாயல் என்ன என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். சபையானது தன்னுடைய சாயலை புரிந்து கொண்டால் சபையுடைய செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்கும். ஸோ தேவன் மனிதனை தனது சாயலின்படி படைத்தார். அவன் ஏற்கனவே தேவ சாயலாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இந்த அறிவில் பிசாசு நன்மை தீமை கனியை கொடுத்து அவன் அறிவை கரப்ட் பண்ணி மால் ஃபங்க்ஷன் பண்ணி அவனுடைய சாயலை மறக்க வச்சான். அதனால் உலகம் தப்பான இடத்துக்கு போச்சு. தன்னுடைய சாயலை மனிதன் மிஸ் பண்ணதுனால எல்லாமே தப்பாக போச்சுன்னா திரும்ப மனுஷன் தன் சாயலை கரெக்டாக கிஸ் பண்ணிட்டான்னா, அதை புரிஞ்சுக்கிட்டானா, அந்த இடத்துக்கு வந்துட்டானா தலையில் இருக்கிறது எல்லாம் நேராக மாறிடும். நான் சொல்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுமாமே. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சபை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் தன்னுடைய சாயல் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றிய 2 வாரம் பார்த்துக்கிருந்தோம். அதுக்கான கீவேர்டை நம்ம பார்ப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22, 23, 24, 25. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். தயவுசெய்து எல்லாம் பாருங்களேன். நம்ம வசனத்தை படிக்கிறோம், அதன்படி செய்யணும். இங்க லாவை பத்தி சொல்லல. யூ மூவ் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங் டு இட். ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் உன்கிட்ட இருக்கு. நான் அதுக்கேற்ற மாதிரி நீ செயல்பட்டினா உன் லைஃப் எங்கேயோ போயிடும். பாருங்க, நான் டிவியில் சேனல் மாற்றும் போது என் பையன் அவன் வேற சேனலில் போடுன்றான். பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? 2 வயசுலேயே இப்படி இதை போடுங்கன்றான். நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவன் நேராக நினைச்சான். எதை எடுத்துடுறான்? நேராக ரிமோட்டை கையில் எடுத்துறான், அதிகாரத்தை கைப்பற்றிட்டு அவன் என்ன சொல்கிறான்? அவனால் சேனல் மாற்ற தெரியல, ஆனால் இதில் தான் மேட்டர் இருக்குன்னு தெரியுது. நேராக போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறான், சேனலை மாற்றுங்க அப்படின்றான். அப்போ he has the remote but he doesn't know how to operate. அப்போ இந்த இடத்துல யாக்கோபு தான் சொல்கிறாரு, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்காங்க. ரிமோட்டை கையில் எடுத்துட்டீங்க, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். கையை தட்டுங்க. If you act according to the word of God, இந்த வேர்ட் ஆஃப் காட் உனக்கு பெரிய பிளாஸ்ட்டை கொடுத்துரும். அதை தான் ஆவியா நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்க. ராமன் சொல்லுங்க. அப்போ எப்போ யூ வில் ஆக்ட் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், இந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி எப்போ நீ செயல்படுவ அப்படின்னா, அடுத்த வசனம், எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு இருப்பான். கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். பாத்தீங்களா? எதனால மனுஷன் he is not moving or acting according to the word of God. ஏன் இந்த மாபெரும் ரகசியங்களை செயல்படுத்தாம இருக்கிறான்னா, அவன் தான் யாருன்னு அவனுக்கு தெரியல. அப்ப இதுல இருந்து என்ன சொன்னா, மனிதன் சபையானது தன்னுடைய சாயல் இன்னதென்பதை அறிந்து விட்டால் அதற்கு பிறகு தன்னுடைய சாயலுக்கு ஏற்றார் போல செயல்பட ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி கர்த்தர்காண்டி சொல்லுவோம். நீ உன்னுடைய சாயல் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அந்த சாயலுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும்.
அப்ப நல்லா நீங்க கவனிக்கணும். சாயல்ன உடனே நீங்க வெளியில இருக்கு பார்த்தீங்களா, இந்த சாயல் நம்ம எங்க பார்க்குறோம்? கண்ணாடியில பார்க்குறோம். இன்னொரு சாயல் இருக்கு, அது உள்ள இருக்கிற சாயல், அதுதான் பவர்ஃபுல்லானது. வெளியில இருக்க சாயலை நீங்க கண்ணாடியில பார்க்குறீங்க, உள்ள இருக்க சாயலை நீங்க இந்த கண்ணாடியில பார்க்குறீங்க. ஸோ இன்னர் மேனுடைய அந்த சாயலை சபையானது என்றைக்கு புரிந்து கொள்ளுகிறதோ அப்ப சபையானது அந்த சாயலுக்கு ஏற்றார் போல் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஸோ இந்த சாயலை, நம்முடைய உண்மையான சாயலை பைபிள் வந்து அழகாக வெளிக்காட்டுது. அந்த சாயல் வந்தோடனே என்னெல்லாம் உங்களுக்கு வருதுன்று நான் அப்புறம் பேசுகிறேன். 2 கொரிந்தியர் 3:18 வாசிப்போம். நாம் எல்லாரும் ஆமென். திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு, நம்முடைய சாயலை, எந்த சாயலை? இன்னர் மேனுடைய சாயலை, உள்ளான மனுஷனுடைய சாயலை கண்ணாடின்னு எதை சொல்லுது? பைபிள் சொல்லுது. கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்ப நம்முடைய உண்மையான ரூபம் என்ன, நம்முடைய சாயல் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்கள் அதிகாரத்தை நீங்க கையில் எடுக்கிறீர்கள். அதுதான் பிசாசுக்கு பிரச்சனை. உன் சாயல் தெரிஞ்சிருச்சுன்னா நீ அதிகாரத்தை கையில் எடுத்துருவ. அதிகாரத்தை நீ கையில் எடுத்துட்டீன்னா அதுக்கப்புறம் இந்த உலகம் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துடும். அதனால நீ யாருன்னு உனக்கு தெரியக்கூடாது. ஆனா வேதம் இதெல்லாம் முக்கியம். பைபிள் சொல்லுது, என்னத்தை உண்போம் குடிப்போம் அதெல்லாம் தாண்டி தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நான் யாரு, ராஜ்யத்தில் யாரு, இந்த ராஜ்யம் எப்படி இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். So we must know who we are, the image. சரி, இந்த இமேஜை நீங்க பார்த்த உடனே என்ன நடக்குதாம்? மகிமையின் மேல் வாசிங்க. ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்க பாருங்களேன், நீங்க சாயலை பார்க்க பார்க்க பைபிள்ல நீங்க யாருன்னு ஆவியானவர் உங்களுக்கு காட்ட 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 உங்களோட மகிமை லெவல் கூடிக்கிட்டே இருக்கு. நான் சொல்றேன், இந்த 2 வாரத்துக்குள்ள உங்களோட மகிமையோட லெவல் ரொம்ப கூடி இருக்குன்றேன் நான். அடுத்து you will act according to it. அதுக்கப்புறம் நீங்க அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவீங்க. எத்தனை சொல்லுது? நீங்க திருவசனத்தை கேட்கிறவளை மாத்திரமா அதன்படி செய்யுங்கள், அதற்கேற்றபடி நீங்கள் கிரியை நடப்பீங்கள். ராஜானா ராஜா மாதிரி வேலை பாரு, ராஜா மாதிரி இரு. அதைத்தான் பைபிள் சொல்லுது. வசனத்தை கேட்கறீல, ராஜான்னு கேட்கறீல, ராஜா மாதிரியே செயல்படு. அந்த இடத்த விட்டு போன உடனே சாயலை மறந்துடாத. நீ ராஜா தான், கையை தட்டு, ராஜா தான். பாருங்க, தானியேல் காலத்தில் நேபுகாத்நேச்சர்னு ஒரு ராஜா இருந்தான். ஆனா இந்த நேபுகாத்நேச்சர் பாருங்க திடீர் மென்டல் ஆயிட்டான். பாபிலோனுடைய ராஜாங்க ஃபர்ஸ்ட் எகிப்துக்கு அப்புறம் வேர்ல்டு வைடா மிகப்பெரிய உலகம் முழுவதும் குளோபல் கிங்டம் கொண்டு வந்தவங்க முக்கியமான கிங் வந்து பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர். உலகத்தானுக்கே தெரியும், செக்குலர் பீப்புளுக்கு, such a mighty emperor. மென்டல் ஆயிட்டான். மென்டல் ஆன உடனே தான் சாயல் என்னன்றது அவனுக்கு தெரியல. அதனால ஹிஸ்டரியில் என்ன சொல்றாங்க, அவன் அந்த புறத்துல அடைச்சு போட்டிருந்தாங்க, வெளியவும் விட முடியாது, உள்ள வந்து இங்கேயும் உட்கார முடியாது. அந்த புறத்துல தான் அவன் என்ன செய்யறான், புல்லு மாதிரி என்ன செய்யறான், புல்லெல்லாம் மாடு மாதிரி என்ன செய்யறான், புல்ல மேயிறான். தானியேல் 4:33. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சரிடம் நிறைவேறிற்று. அவன் மனுஷரில் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அடுத்து அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. பார்த்தீங்களா, அவன் தலைமுடியில ஸ்பைக் ஆயிடுச்சு, கழுகு மாதிரி. இதுதான் வந்து டிஸார்டர் நேபுகாத்நேச்சர். இன்னைக்கு பிசாசு அந்த சாயலை குலைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்பைக் வைக்கிறான் போல, கழுகு மாதிரி. அவனுடைய தலைமுடி கழுகை போல ஸ்பைக் ஆகி போச்சு. அப்ப இது வந்து டெவில்ஸ் இமேஜ். ஸ்பைக் வந்து டெவில்ஸ் இமேஜ் போல, என்னன்னு தெரியல எனக்கு, ஆனா பைபிள் சொல்லுது டெவில்ஸ் இமேஜ் மாதிரி ஆகி போச்சு. இப்ப அடுத்து என்ன நடக்குது, இவன் வந்து மென்டலாவே திரியிறான். வாசிங்க. அப்ப அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என்ன வந்துச்சு சொல்லுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. என்ன வரணும், என்ன வரணும்? வல்லமை வரணுமா? ராஜாவுக்கு வல்லமை இருக்கு. சிங்காசனம் வரணுமா? சிங்காசனம் இருக்கு.
ஆசீர்வாதம் வரணுமா? ஆசீர்வாதம் இருக்கு. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் அவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். நேபுகாத்நேச்சருக்கு எல்லாமே இருக்கு. என்னதான் இல்லை? புத்தி இல்லை. புத்தியில் என்ன இல்லை? தான் யாருன்னு தெரியல. இப்போ என்ன வந்துருச்சு? புத்தி வந்துருச்சு. கைத்தட்டு. சபைக்கு புத்தி என்னைக்கு வருதோ அன்னைக்கு இருக்கிற அதுக்கப்புறம் அந்த வல்லமை வந்துடும், ராஜ்யம் வந்துடும். ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. எங்க அடப்பு இருக்கு? அடப்பு எங்க இருக்கு? புத்தியில தான் இருக்கு. அடுத்து 36 வாசிங்க. வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. கையை தட்டு. எல்லாம் சொல்லுங்க. புத்தி வந்தா மகிமை வந்துடும். புத்தி வந்தா ராஜ்ய மேன்மைக்கான முகக்கலையும் வந்துடும். கையை தட்டு. என்னதான் வரணும்? புத்தி வரணும். புத்தி வந்த எல்லாம் வந்துடும். கெட்ட குமாரனுக்கு என்னதான் வந்துச்சு? என் புத்தி எனக்குள் வந்தது. என் தகப்பன் வீட்டில் எவ்வளவு சாப்பாடு இருக்கு, நான் ஏன்டா இங்க இருக்கிறேன்? நான் உடனே பணக்காரன் ஆயிட்டான். அடுத்த சீன்ல பணக்காரன் ஆயிட்டான். சொல்லுங்க. சபைக்கு தன் சாயலை குறித்து புத்தி வந்துருச்சுன்னா அவனுடைய ராஜ்ய மேன்மை திரும்ப வந்துடும். அவனுடைய மகிமை திரும்ப வந்துடும். அவனுடைய வல்லமை திரும்ப வந்து இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் அந்த புத்தியை சபைக்கு திரும்ப கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, அப்படியே வந்து மாடு மாதிரி புல்ல மேய்ஞ்சிக்கிட்டே வந்தான் பாருங்க. இன்னைக்கு 4 ஜெப குறிப்பு, நாளைக்கு 4 ஜெப குறிப்பு. அப்படியே கர்த்தர் வந்து அவனை விடுதலை ஆக்கிட்டார். மகன், என் பிச்சைக்காரன் கிடையாதுரா, நீ ராஜா, யுவர் சன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, அதற்கேற்ற கிரியைகளை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம சாயல் என்ன அப்படின்றத 2 வாரம் பார்த்தோம். எபேசியர் 1:23, 4:12, 5:30, கொலோசியர் 1:18, 1:24. இதெல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. என்னன்னா, we are the body of Christ. இயேசுவின் சரீரமாய் நாம் இருக்கிறோம் என்று பார்த்தோம். we are the extension of Christ body அப்படின்னு பார்த்தோம். எப்படி இந்த பாடியை நம்ம மாறுறோம்? 1 கொரிந்தியர் 10, 16, 17. இதெல்லாம் பழசு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவின் சரீரம், அந்த இரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணும்போது நாம் அவருடைய சரீரத்தில் ஐக்கியமுள்ளவர்களாய் மாறுகிறோம். ஸோ we are என்ன சொல்ல வந்து becoming the body of Christ. we have become the body of Christ. அப்போ உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கும்? பாடி ஆஃப் கிரைஸ்டில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் என்கிட்ட இருக்கும். இயேசுவோட பாடியில் என்ன இருக்கும்? காய்ச்சல் இருக்கா? கேன்சர் இருக்கா? என்ன இருக்குது? கொரோனாவாக இருக்குது. அவர் பாடியில் என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இப்போ நான் அந்த பாடியாக இருக்கிறனால எனக்குள் ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கும். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கும். இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது, 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 முடியாது. நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவருடைய சரீரத்தின் அவயவமாக இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறேன்? நான் அவரோட வாயா இருக்கிறேன். ஊழியர்கள் தேவனுடைய வாயா இருக்கிறனால தேவன் பேசணும்னு நினைச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். தீர்க்கதரிசிகளுடைய கையா இருக்கிறார்கள். தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார்கள். ஜனங்களுக்கு பாதை காட்டுகிறார்கள். எவாஞ்சலிஸ்ட் அவருடைய கால்களாக இருக்கிறார்கள். போகக்கூடாத காடு மலையை தாண்டி தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்கிறார்கள். இப்படி நாம் எல்லோரும் அவருடைய சரீரங்களாக இருக்கிறோம். அப்ப சரீரத்தில் என்ன மகிமை இருக்கோ அந்த மகிமையை நம்முடைய சரீரம் அனுபவிக்கிறது என்றால் உங்கள் சரீரம் அல்லாது இயேசுவின் சரீரம். ஆமென், 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 ஆமென். ஸோ போன வாரம் அதை பார்த்தோம். எனக்குள் ஜீவன் இருக்கு. ஏன்னா அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருடைய சரீரம் நான். ஆகவே எனக்குள் ஜீவன் இருக்கிறது. அது மனுஷருக்கு ஒளியாக இருக்கும். இருளானது உன்னை கவுத்த முடியாது. உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகும். உனக்கு எதிராய் ஒரு எழும்பான அவன் மட்டுமல்ல, அவன் சந்ததியை வேற இருக்கப்படும். அவ்விதமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம், நம்ம தேவனுடைய சரீரம்னா தேவனுடைய சரீரத்தில் என்ன இருக்கு? ரொம்ப அழகான வசனம், கொலோசியர் 2:9-10. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாரு? நான் இயேசுவின் சரீரம். எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசுவின் சரீரம். அப்போ உங்கள் சரீரத்தில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருக்கிறது. தன் சாயல் என்னது என்பதை பார்த்து அதை மறந்துடக்கூடாது. இதையே ஞாபகத்தில் வச்சிருக்கணும். ஆவியானவருக்கு உதவி செய்வார். அதற்கேற்றபடி கிரியை செய்ய வேண்டும். வாசிப்போமா? ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கு. இயேசுவுக்குள் வாசமாயிருக்கு. எங்க இருக்கு? அவருடைய மைண்டில் இல்ல, அவருடைய ஹார்ட்ல இல்ல, அவருடைய சரீரத்தில் இருக்கு. என்ன இருக்கு? பிதாட்ட இருக்கிற தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், ஆல் காட்லினஸ்.
அந்த டிவைன் நேச்சர், அந்த டிவைன் பவர், அது எல்லாமே சரீர பிரகாரமாக இயேசுவின் சரீரத்துக்குள்ள இருக்குது. இயேசுவின் மாம்ச பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கு. நீங்க யாரு சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின். அப்ப எங்க தான் இருக்கு தேவத்துவ பரிபூரணம்? எல்லாம் சரீரத்தில் இருக்குது. சரீரம் யாரு? நீங்க. அதை அப்ப எப்படி சொல்லலாம்? தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரத்தில் இருக்குன்னு கூட சொல்ல வேண்டாம், எனக்குள்ள இருக்கு. என்னப்பா உனக்குள்ள இருக்குன்ற? நான் தான் சரீரம். யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நம்மளாம் இன்டர்பிரேட் பண்ணல. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் திரும்ப வாசிப்பா. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. சரீர பிரகாரமா அவருக்குள்ள வாசமா இருக்குது. அடுத்த வசனம் பவுலே கனெக்ட் பண்ணிடுறான். வாசிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? சகல பரிபூரணம் பாடியில் இருக்கு. நீ தானே பாடி, அப்ப நீ தான் பரிபூரணம். கை தட்டுங்க ஒரு காமே. எல்லாம் சொல்லுங்க, நான் பரிபூரணம், நான் பரிபூர்ணமா இருக்கிறேன், நான் பரிபூர்ணமா இருக்கிறேன், நான் பரிபூர்ணமா இருக்கேன். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு பாடியில ஒரு பீஸ். அப்ப இந்த பீஸ்ல என்ன இருக்கும்? அதான் நான் சொன்னேன், 5 கிலோக்கு அல்வாக்குன்றாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல 100 கிராம் அல்வா உனக்கு தர்றாங்க. 100 கிராம் அல்வா சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. அதுல என்ன இருக்கு? என்ன இருக்கு? அந்த 5 கிலோ அல்வால என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த 100 கிராம் அல்வால இருக்கு. அப்படிதான் அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் பிதாவாகிய தேவனுடைய இது என்னெல்லாம் உள்ள இருந்துச்சோ அதுலேருந்து ஒரு சின்ன பீஸா ஏன்ட்டையும் அது எல்லா காம்பினேஷனும் உள்ள இருக்கு. ஆகவே எனக்குள்ள சகலம் இருக்கு. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையை நோக்கி பார். நீ வெட்டி எடுக்கப்பட்ட இடத்துல என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் உனக்குள்ள இருக்குண்டா, இருக்கு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இதை புரிந்து கொள்ள ஆவியானவர் உங்கள் சோலை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண இது உங்க சரீரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. It is not mind understanding, it is soul understanding, it is God given understanding. May God help you to understand these all things. ஆமென் சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது வர நான் பாடி இன்னைக்கும் திரும்ப the body of Christ பார்த்து முடிப்போம். இன்னைக்கு ஆக்சுவலாக நான் you are the ark of covenant அப்படின்னு பேசலான்னு வந்தேன். நீங்கள் தேவனுடைய பெட்டியாக இருக்கிறீர்கள். எப்படி நீங்களும் தேவனுடைய பெட்டியும், நீங்கள் தான் தேவனுடைய பெட்டின்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா அந்த பெட்டியில் என்ன பவர் இருக்குது? அந்த பெட்டி போய் நிற்கும்போது என்னெல்லாம் நடக்குது? அந்த பெட்டிக்குள்ளே எட்டி பார்த்து பர்சனல் லைஃப்பை பார்க்குறவன் பெட்டி எப்படி காலி ஆகுறாங்க. அப்போ உனக்குள்ள உன் லைஃபுக்குள்ளே என்ட்ராகிறவன்லாம் எந்த மாதிரி டீல் பண்ணுறாரு கர்த்தர்? அந்த பெட்டிக்கு உங்களுக்கு என்னென்னலாம் அந்த கனெக்ஷன் இருக்குது, பெட்டியில் எவ்வளோ பவர் இருக்குது, அதெல்லாம் பேசணுன்ட்டு இன்றைக்கி யோசித்தேன். பட் ஆவியானவர் அது அடுத்த வாரத்துலேருந்து நம்ம பேசலாம். வி ஆர் த ஆர்க் ஆஃப் கவனன்ட்டுன்னு. நம்முடைய சாயல் என்னென்னா உடன்படிக்கை பெட்டி. ஆமென் சொல்லுவோம். அது அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரம் திரும்ப தேவனுடைய சரீரமாக இருக்கிறதன் 3வது ஆசீர்வாதத்தை நம்ம இன்றைக்கு பார்ப்போம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சரீரமாய் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், நான் தேவனுடைய சரீரமாய் இருக்கிறேன். பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, இந்த பூமியில் இருக்க சகலத்தை அவர் கீழ்ப்படுத்திக் கொள்றதுக்கு அவர் என்ன செய்யறாராம்? நம்முடைய அற்பமான சரீரத்தை, சொல்லுங்க, சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு, அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எப்படி? ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். தம்பி உனக்கு 10 கோடி ரூபா விழுந்திருக்குப்பா அப்படின்ன உடனே அப்படின்னா ஒன்று அவன் மென்டலாக இருக்கணும், இல்லை காது கேட்காதவனாக இருக்கணும். இப்போ நீங்கள் யாருன்னு நான் கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன்? அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக உங்கள் அற்பமான சரீரத்தை மறுரூபப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆமாம், சில இந்த செவிட்டு ஆவி உள்ளே வந்துடுது. ஏசு நாமத்தில் செவிடு ஊமையுமான ஆவியே வெளியேறு. அப்புறம் என்ன காது கேட்குது, ஒன்று வாய் அல்லேலூயா அப்படின்னு வேலை பார்த்துருச்சு. அப்போ நான் யார்? ஐ ஆம் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் பாடி. தேவனுடைய பாடியில் நான் கனெக்ட் ஆனனால அவருடைய மகிமை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கான்? என் சரீரத்தில் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. ஷக்கரா மகாந்தார டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கு. மறுபடியும் உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். வேசியோடு சேர்ந்திருக்கிறவன் அவளோடு ஒரே சரீரமாக இருக்கிறான்.
ஒரே சரீரம், 2 சரீரம் தானே, ஆனால் ஒரே சரீரம் ஏன் சொல்லுதுன்னா அவள் இருதயங்கள் இணைக்கப்படுகிறது. எஸ்டிடி மீன்ஸ் டிரான்ஸ்மிஷன். ஒரு 2 பேர் ஒரே சரீரமாகும்போது ஒரு ஆள்கிட்ட இருக்கிறது இன்னொரு ஆளுக்கு வந்துடும். அப்படிதான் நானும் இயேசும் ஒரே சரீரமாகறனால அவருக்குள்ள இருக்கிறது எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி அவருக்குள்ள என்ன இருக்கு? அவருக்குள்ள மகிமையான சரீரம் இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? அற்பமான சரீரம் இருக்கு. இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரத்துக்குள்ள இணைக்கப்பட்டு இருப்பதினாலே எனக்குள்ளே என்னுடைய இந்த அற்பமான சரீரத்தை அவர் தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறு ரூபப்படுத்துகிறார். கையை தட்டி கையை தட்டி பிசாசுடைய மோசமான டிசெப்ஷன் என்னன்னா, உன்னை இல்லைன்னு பேசுவான். அது இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே, கண்டுபிடிச்சிட்டியா, சரி இருக்கு, ஆனால் இன்னைக்கு இல்லை நாளைக்குன்னு பேசுவான். திஸ் இஸ் இஸ் செகண்ட் பிளான் பி. அதாவது மறுரூபப்படுத்துவார் இருக்கு. அப்ப அவர் வருறப்ப நடக்கிறது தான் அதெல்லாம். அவர் வரும்போது எல்லாத்தையும் மாற்றுவாரியா அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டான். இதுக்கு பேர் இது ரிலீஜியஸ் டிசெப்ஷன். இதுக்கு பேர் என்ன? ரிலீஜியஸ் டிசெப்ஷன். எதை சொன்னாலும் அதை ஃபியூச்சரில் கொண்டு போய் போட்டுறது. அவன் ஃபியூச்சர்லான்னு இருக்குது. அவர் ஃபியூச்சர் சொன்னது இந்த அடுத்த ஃபியூச்சரு, நாளைக்கு ஃபியூச்சரு, நாளை கழிச்சு ஃபியூச்சரு. உன் சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரமாக மறுரூபம் மாக்குவார்ப்பா. பாருப்பா, நாளைக்கு மாறுக்கும்பா, நாளை கழிச்சு மாறும்பா, அப்படியே மாறும்பா, இந்த ஃபியூச்சரை சொன்னார். இவன் என்ன சொல்லிட்டான்? ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் தருவார், மோச்சலும். அங்கே போயிட்டான். ஃபியூச்சரில் 2 ஃபியூச்சர் இருக்குது. அடுத்து நடக்க போகிற ஃபியூச்சர் அதை பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நீ கனெக்ட் ஆகிட்டில, இனி பாரு உன் பாடியில் என்ன நடக்க போகுது, பார் என்ன நடக்க, அதுதான் பேசுகிறார். இவன் ஒரு நாள் வருவார். அப்போ பிச்சைக்காரனா தெரிய போறியா நீ? என்னதான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க நீ? ஃபியூச்சர்னா அவர் இந்த ஃபியூச்சரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். எனக்கு தெளிவாக சொன்னார். இந்த லாசர்னு ஒருத்தர் செத்து போயிட்டான் சார். செத்து போனவொன்னே ஏசு சொல்கிறாரு அவன் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்ற. அடுத்து நடக்க போகிற ஃபியூச்சரை சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, ஆமாம் கடைசி நாளில் ரீபா கா பா 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 ஓ ராமா மாமாமான் சப்புன்னு ஒரு அறைவு. இல்லை, நீ கடைசி நாள் எந்திரிக்க தானே, இப்போ எந்திரிக்க போகிறான். ஐயா நீங்க ஃபியூச்சர்ல சொன்னீங்க. ஃபியூச்சர்னா நாளைக்கு ஃபியூச்சர் தள்ளுறா. இப்ப 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நடக்க போறது ஃபியூச்சர் தானே. இந்த ஃபியூச்சர் அடுத்த 1/2 மணி நேரத்துல இந்த செய்தி கேட்ட அடுத்த நிமிஷத்துல உங்க லைஃப்ல நடக்க போற விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு. உன்னுடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துகிற தேவன் தம்முடைய வல்லமையான செயலின்படி. அப்படின்னா என்னன்ற நம்ம அப்புறமேட்டு பார்ப்போம். வல்லமையான செயல் என்ன செயல் மூலமா உங்களுக்குள்ள அதை பெனிட்ரேட் பண்ணி கொண்டு வராருன்னு. இப்போ அன்புக்குரியவர்களே, நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரத்துக்கு போய் மறுரூபப்படுத்துவார். இது எல்லாத்தையும் பின்னாடி 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 தள்ளி போறது ஒரு பிசாசுடைய வஞ்சகம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். சொல்லுங்க, இயேசு சொல்லுங்க, எதிர்கொண்டு செல்லுவோம். வாயை திறந்து இயேசு வருகிறார். அவர் வரும்போது எல்லாம் சரியாயிரும்ல? இல்ல இல்ல இல்ல, அவர் வருவாரு. வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கோணலானவை நேராக கரடான பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். ஆமே, டெம்போ கூட்டி டெம்போ கூட்டி குண்டுகள் ஆமே ஆமே. இங்க பாருங்க, இதெல்லாம் நடக்கணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொன்று வாயிலாக அகன்றிட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அதுக்கப்புறம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார்
கடல்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். அப்படியா? அலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். ராமா 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 ரிபனனா கரடானவை சமமாக. இயேசு வந்தோடனே என்ன நடக்க போகுது சொல்லுங்க? கல்யாண விருந்துக்கு. அப்ப மணமகன் வந்ததுக்கு அப்புறம் தான் மணமகளை மேக்கப் போடுவாங்களா? மணமகனை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஏறக்குறைய 21 நாட்கள் பாருங்க, அகாஸ்வேரை பார்க்கறதுக்கு முன்னாடி 6 மாசம் மணமகளை ரெடி பண்றாங்க. கையை தட்டு, ஏய் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமா, அவர் வந்தவொடனே போட்டு பார்த்த மிஷின் கட கடகடன்னு அங்கனக்குள்ள போய் தடக் சுடுக் சுடுக் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ ராஜா வர்ற நேரம் வந்து மணமகளாகிய சபை கையா காலை ஒடிஞ்சு எல்லாம் அவர் வந்தால் சரியாயிரும், எல்லாம் வந்தால் சரியாயிரும். அப்படியா? அப்போ நான் தம்ம போடுறத வந்தவொடனே சரி பண்ணிக்குவேன், அதை இப்போவே சரி பண்ண வேண்டும். அப்போ கையா காலை நீங்கள் இப்போவே சரி பண்ண மாட்டீங்களா? என்ன சொல்கிறீங்க? தம் அடிக்கிறது இப்போயே சரி பண்ணு, தண்ணியை போடுறது இன்னைக்கு சரி பண்ணு, பாவம் செய்கிறது இன்னைக்கு சரி பண்ணி, ராஜா வராரு எல்லாம் ஆயத்தமான. ஏண்டா உள்ள சரி பண்ணணும்னா அப்போ வெளியவும் சரி பண்ணணும்ல. அப்ப பாவம் நீங்கிருச்சுன்னா பாவத்துடைய விளைவுகள் ஆகிய வியாதிகள் நீங்கித்தான் ஆக வேண்டும், மரணம் நீங்கித்தான் ஆக வேண்டும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த கடைசி சத்துருவை அழிக்கும் போதுதான் பைபிள் அப்பொழுது முடிவு உண்டாகும். கையை தட்டு.